கோவாவில் இரவு நேர விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 25 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை சுற்றுலா தலங்கள், அழகான வீதிகள், உல்லாச கப்பல் பயணம் என ஏராளமான சுற்றுலா அனுபவங்களை தரும் கோவாவின் தலைநகரமான பனாஜிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இங்குள்ள அர்போரா கிராமத்தில் தனியார் விடுதியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தங்கியிருந்த நிலையில் விடுதியின் முதல் தளத்தில் உள்ள சமையல் அறையில் அதிகாலை 12 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்ததால் தீ பரவியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்து பயங்கர சத்தத்துடன் ஏற்பட்டதாக உள்ளூர் வாசிகள் இந்த கோர சம்பவத்தில் 3 பெண்கள் உள்பட 25 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் இறந்தவர்களில் 4 சுற்றுலா பயணிகள் மற்றும் 14 கிளப் ஊழியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 பேர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இதில் பெரும்பாலான உடல்கள் சமையலறை பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. தீ விபத்தில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் கோவா மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தீ விபத்து எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவம் என கூறியுள்ள கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், சட்டவிரோதமாக இரவு விடுதி செயல்பட்டிருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். जो आज क्लब में जो इंसिडेंट्स हुआ, अनफॉर्चुनेट इंसिडेंट्स, इस तरह का इंसिडेंट्स कभी नहीं होना चाहिए. गोवा जैसे टूरिज्म स्टेट में कुछ जो इलीगल्स या विदाउट परमिशन इस तरह के जो चलाते हैं या और इसी में जो फायर इंसिडेंट्स हुआ, इसी के कारण यहाँ पे जो उनके स्टाफ और एक 3-4 टूरिस्ट जो अंदर थे, 2-3 इनको जल के हुआ, बाकी लोग बिकॉज ऑफ द सफोकेशन, फायर सेफ्टी और ट्रेजेडी. दिस इज द फर्स्ट टाइम एटलीस्ट 10-20 साल में तो पहला इंसिडेंट, इतनी बड़ा इंसिडेंट कभी नहीं हुआ था. இதனிடையே தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இரவு விடுதி தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தில் 25 பேர் பலியானது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.